பிஸ்னஸில் நம்ம தான் ஃபவுண்டர், நம்ம தான் ஓனரு. நாம் இதில் பண்ணக்கூடிய முதலீட்டுக்கு ரிட்டர்ன் என்ன? ஃபைனான்ஷியல் மாஸ்டரி செஷன். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவோ அல்லது பிஸ்னஸில் க்ரோத் பண்ணவோ பணம் எங்கிருந்து வரும் அப்படிங்கிறது. கடன் வாங்கி அதை பிஸ்னஸில் போட்டு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது. இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நம்ம டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் அந்த லேர்னிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். நான் ரீசெண்டாக ஒரு ஃபைனான்ஷியல் மாஸ்டரி செஷன், ஒரு 1.5 டே செமினாரு. நீங்கள் எஸ்ஸில் இருந்தீங்கன்னா தெரியும். எஸ்கலேட்டர் அப்படின்னு இப்போ லாஸ்ட் இயர் ஒரு அமைப்பு மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அமைப்புன்னு இல்லை, இது ஒரு 50 மெம்பர்ஸ் அதில் இருக்கிறோம். ஒரு வருஷத்தில் ஒரு 5 தடவை எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு ஒரு 1.5 டே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இது. இப்போ நான் லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அமித் பி நாகர் அப்படிங்கிற ஒரு ஆடிட்டர் அவர் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட், ஆடிட்டர்னு சொல்கிறத விட அவரோட செஷன் அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ அங்கே கடைசியாக ஒரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் டிஸ்கஷனுக்கு வந்தது. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா பிஸ்னஸில் நம்ம தான் ஃபவுண்டர், நம்ம தான் ஓனரு. நாம் இதில் பண்ணக்கூடிய முதலீட்டுக்கு ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்னு. இப்போ நமக்கு சோர்ஸ் ஆஃப் மணி ஃபார் பிஸ்னஸ், அதாவது சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபார் பிஸ்னஸ்ஸு. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவோ அல்லது பிஸ்னஸில் க்ரோத் பண்ணவோ பணம் எங்கிருந்து வரும் அப்படிங்கிறது. ஸோ ஒன்று டெப்ட் கேபிட்டல், இன்னொன்று ஈக்விட்டி கேபிட்டல். ஈக்விட்டி கேபிட்டல் காஸ்ட்லியரு, டெப்ட் கேபிட்டல் அதான் கடன் வாங்கிறது. அதுதான் டெப்ட்டுங்கிறது கடன் வாங்கிறது. கடன் நீங்கள் எந்த சோர்ஸில் கிடைக்குமோ அங்கே. ஸோ இப்போ நார்மலாக 10%, 12% இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது 12% பர் ஆனம் அப்படின்னா ₹1 வட்டி மாதம். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி அதை பிஸ்னஸில் போட்டு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது. இன்னொன்று நம்மளுடைய கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்மளுடைய ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம். ஈக்விட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய ஷேரை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அது மூலிமா ஃபண்டை நிதி திரட்டுறது. இப்போ உதாரணத்துக்கு வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க, அல்லது வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் ஈக்விட்டி, அதாவது நம்மளுடைய ஷேர்ஸை கொடுத்து பணம் திரட்டுறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் லிஸ்ட் பண்ணி அங்கே நிறைய பேர் பார்ட்டிசிபெண்ட்ஸ் நிறையா இருக்கிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பணம் திரட்டுறது. ஸோ இது ஒரு மெத்தடு. அதில் என்னென்னா ஈக்விட்டியில் கேரண்டி கிடையாது. நீங்கள் லாஸ் அப்படின்னா நீங்கள் யாருக்கும் திருப்பி தர வேண்டியதில்லை. பட் டெப்ட் அப்படி கிடையாது. உங்கள் பிஸ்னஸ் லாஸ்னாலே நீங்கள் இண்டிவிஜுவலாக லையபிள் டு ரீபே, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அப்போ இது டெப்ட்டு, ஈக்விட்டி. இதை பற்றி ஏற்கனவே முதல்ல ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் வேணும்னா போய் அதை டீட்டெயிலாக பாருங்கள். இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அந்த டிஸ்கஷன் வரும்போது நம்மளுடைய ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது பரவாயில்லையா, இவங்க ஈக்விட்டியை விட்டுடுவோம், டெப்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம். டெப்ட்டும் நம்மளுடைய டெப்ட்னா வெளியில் கடன் வாங்குறது, ரெண்டாவது நம்மளுடைய பணத்தை போடுறது, இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. உங்களுடைய மணியை நீங்கள் அதை விட 9% விட அதிகமான ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலில் வேறு பக்கம் முதலீடு பண்ணலாம், நீங்கள் டெப்ட் ஃபண்டிங் போகலாம். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் பற்றியான டிஸ்கஷனு. ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஃபண்டை பிஸ்னஸில் போடுறதா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களால் டெப்ட்டு, பேங்க் மாதிரியான இடத்துல கடன் வாங்க முடியுமா? கடன் வாங்குறதுல ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸோட ஸ்ட்ரக்சரை பார்க்கணும், அதுக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நம்மளால் ரீபேமெண்ட் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். அது எல்லாமே அனலைஸ் பண்ணணும். சும்மா போயிட்டு நம்ம எடுத்தோன்னே கடன் வாங்கணும். ஏன்னா கடன் வாங்கினா மாதம் இஎம்ஐ கட்டணும். சரிங்களா? அப்போ அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான நமக்கு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்காங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எய்தர் யூ வாண்ட் டு, உங்கள்கிட்டயே பணம் இருக்குது, நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை டெப்ட் போகிறதா அப்படிங்கிறத. ஸோ இது வரைக்கும் அந்த லேர்னிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நாட் ஓன்லி இன் ஃபைனான்ஸ், பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, க்ரோத்து, மார்க்கெட்டிங், சேல்ஸ் எல்லா ஏரியாவிலையும் லேர்ன் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஃபைனான்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது இன்னும் உங்கள் பிஸ்னஸை பற்றியான வியூ பாயிண்ட்டு இன்னும் நல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அது என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணுன்ட்டு, அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்காக பார்க்கணும், அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பழைய வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக நிறைய கற்றுக்கிட்டு
அதை வந்து பிஸ்னஸில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம நிறைய தெரியும். அதாவது வந்து ஒரு 5 இயர்ஸில் வந்து 50% ஆஃப் தி பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கடை ஆரம்பிச்சிருப்பாங்க, அடுத்த 2 வருஷம் கழித்து பார்த்தா அந்த கடை இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து இவான்ச்சுவலிட்டியெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னம்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லேர்னிங் இருக்கணும். ஸோ இது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுங்கிறது ஒன் ஆஃப் தி டாபிக் யூ நீட் டு லேர்ன். தேங்க்யூ.